வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் தமிழக முதலமைச்சர் கூட்டியிருந்தாரு. என்ன விஷயம் அப்படின்னா, தொகுதி மறு வரையறை நடந்தால் தமிழ்நாட்டுக்கான இடங்கள் குறையும், அது தலைக்கு மேல் தொங்கக்கூடிய கத்தின்னு எல்லா கட்சிகளும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் பங்கெடுத்துக்கல. மற்ற கட்சிகள்லாம் ஒருமித்த குரலில் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது, நமக்கான இப்போது இருக்கக்கூடிய அந்த 7.18 அப்படின்ற விகிதாச்சார அடிப்படையில் ஒருவேளை உயர்த்தப்பட்டால் இதற்கு ஏற்ப தொகுதிகள் உயரணும். இல்லை அப்படின்னா 30 வருஷத்துக்கு இந்த மறுவரையறையை தள்ளி வைங்க, எப்படி கடந்த முறை வாஜ்பாய் அவர்கள் பண்ணாரோ அது போல் அப்படின்றலாம் வலியுறுத்தப்பட்டது. இதெல்லாம் தாண்டி தென் மாநில முதலமைச்சர்களை சந்தித்து இல்லை தென் மாநில எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு அமைக்கணும் அப்படின்லாம் கூட இன்றைய கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதற்கு மத்தியில் இந்த மாதிரி எந்த திட்டமும் இல்லை, தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வராது, இந்த 7.18 நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் விளக்கமும் கொடுக்கிறார். தொகுதி மறுவரையறையில் மறுக்கிறதா மத்திய அரசு, மீட்பாரா முதலமைச்சர் அப்படின்னு விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தங்களோடு நம்முடைய திமுக செய்தி தொடர்பாளர் திரு SKP கருணா நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து மதிமுக தரப்பிலிருந்து இலக்கிய அணி செயலாளர் திரு காரை செல்வராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு ஜவஹர் அலி அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விவசாய அணியினுடைய மாநில தலைவர் திரு GK நாகராஜ் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு கர்நாடக முதல்ல ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, தீர்மானம் வந்துருச்சு. மாநிலத்துடைய குரல் பாஜக, நாம் தமிழர் தவிர ஒருமித்து இருக்குது அப்படின்னா, இந்த தீர்மானத்தை எப்படி அடுத்து கொண்டு போக போகிறீங்க? இந்த தீர்மானத்துக்கு அடுத்து என்ன லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? அதாவது இன்று நடந்த அனைத்து கட்சி கூட்டம் என்பது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஜனநாயகத்துக்கு மிக முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டு மக்களின் குரலாக இந்த எதிர்ப்பு குரல் பதிவாக வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் மிக உறுதியாக இருந்ததன் காரணமாகத்தான் இது ஒரு சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை மட்டும் கூட்டி இந்த கூட்டத்தை நடத்தாமல் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளையும் இயக்கங்களையும் அழைத்து இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். நீங்களே சொன்ன மாதிரி 63 கட்சிகள் அழைக்கப்பட்டிருந்தன. அதில் 58 பேர் கலந்து கொண்டு எல்லோரும் ஒருமித்த அளவில் இதற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை ரொம்ப நியாயமானது, எளிமையான கோரிக்கை. தமிழ்நாட்டில் தென்கோடி மாநிலமான தமிழ்நாடு ஒரு சின்ன மாநிலம். நாட்டின் மக்கள் பரப்பளவில் 4% தான், மக்கள் தொகையில் 6%. ஆனால் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் டு கவர்மெண்ட், ஒட்டுமொத்தமான நாட்டுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 10% GDPயில் நம்ம கொடுக்குறோம். அப்போ இவ்வளோ பெரிய வளர்ச்சி, எல்லா விதமான வளர்ச்சிகளையும் நம்ம முன்னணியில் இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்கு நாடாளுமன்றத்தில் அதோடைய ரெப்ரசன்டேஷன் குறைந்து விடும் என்றது மிகப்பெரிய அபாயம். இல்லை, இதில் இன்னைக்கு இந்த அனைத்து கட்சி கூட்டத்திலேயே உள்ள ஒன்று சொல்லிட்டு வெளியில் வர்றப்போ என்னன்னா, இது திமுக அரசியலுக்காக இதை பண்ணுதுன்ற குற்றச்சாட்டை முன் வச்சா. அது அதிமுக தானே செஞ்சது. அதிமுக எப்பயுமே அதை தானே எதிர்பார்க்க முடியும். நாம அதிமுக முதலில் அதிமுக அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்து கொண்டு பங்கெடுத்து ஆதரவு தெரிவித்தது, அதை முழுமையாக நாங்கள் வரவேற்கிறோம். அதிலும் அதிமுக சொல்லக்கூடிய திருத்தங்களை அந்த 7.18% குறையக்கூடாதுன்றதை கூட ஏற்றுக்கொண்டு பல திருத்தங்களையும் ஏற்றுக்கொண்டு தான் இந்த தீர்மானங்கள் நிறைவேறி இருக்கிறது. ஆனால் அது கூட்டத்துக்கு ஒன்று பேசிட்டு வெளியே மாறுபட்டு அவர் பேசுகிறார், ஜெயக்குமார் அவர்கள் பேசுகிறார் என்றால் மக்கள் அதை பார்ப்பார்கள். மக்கள் முன்னில் அவங்க அம்பலப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உள்ள திராவிட முன்னேற்ற கழகம் இதை நடத்தலை. இதை நடத்துறது தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அனைத்து கட்சி கூட்டத்தில். அதுதான் அவர் கேட்கிறார். நான் அந்த விஷயத்துக்குள்ள வரேன். இது ஒரு அரசியல், நீங்க ஒரு வரலாற்று நிகழ்வுன்றீங்க. ஆமா, இது அரசியல் டிராமா அப்படின்னு அதிமுக அங்க ஒரு முத்திரை குத்துது. ஏன்னா இதை அடுத்த லெவல் நீங்க கொண்டு போலேன்னா அரசியலுக்காக இது பண்ணப்படுதான்ற கேள்வி. அதை தான் சொல்றேன், அரசியல் நாடகம்னு அவர் சொல்றாரு இல்லையா. உள்ள சொல்லாம அதை ஒரு கட்டத்துக்கு உள்ள ஒரு பேச்சு, கட்டத்துக்கு வெளியே நாடகம்னு பேசும்போது இப்போ இதில் யார் நாடகம் பண்றாங்க? அது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் நாடகம், ஆளுங்கட்சி நாடகம் ஆடுகிறது என்றால் அந்த கருத்தை அவர் உள்ள அனைத்து கட்சி முன்னாடி அங்க சொல்லியிருக்கணும். அங்க சொல்லி இது நாடகம்னு சொல்லியிருக்கலாம். அவருக்கு எல்லா உரிமையும் இருந்தது. அங்க சொல்லாம அங்க முழுமையாக வரவேற்று ஏற்று கழுத்து போட்டுக்கிட்டு வெளியே நாடகம்னு சொல்லும்போது யார் நாடகம் ஆடுறாங்கன்றத மக்களுக்கு தெரியும். அடுத்த கட்டமாக இப்போ எப்படி கொண்டுட்டு போவோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் என்னன்னா, இப்போ ஏற்கனவே இந்த தீர்மானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக ஒரே குரலாக நம்ம
யூனிஃபை ஆகிருக்கும். இது மிக முக்கியமான முதல் புள்ளி. இந்த புள்ளி இல்லாமல் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஒரே குரலில் ஒரே கோரிக்கையில் இருக்கிறது. எதிர்ப்பவர்கள் யாரோ, அவர்கள் யார் கலந்து கொள்ளவில்லையோ அவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் அதை மக்கள் வந்து தேர்தலில் பார்த்துக் கொள்வார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா தமிழ்நாட்டின் ஒரு குரலாக ஆன நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளிலும் அனைத்து பிரதிநிதிகளையும் அனைத்து தரப்பையும் ஒன்று சேர்த்து குழு அமைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக பேசி குழு அமைத்து அவர்களுக்கும் இந்த ஏற்கனவே அவர்கள் தங்களுடைய இதே குரலை பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறார்கள். மீண்டும் அவர்களையும் எல்லாம் ஒருங்கிணைத்து இந்த குரலுக்கு வலிமை சேர்க்க வேண்டும். இது தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநிலங்களையும் சிறிய மாநிலங்களுக்கு நல்ல வெல் பர்ஃபார்மிங் மாநிலங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு இருக்கு. குஜராத்துக்கு இது பாதிக்குது. சோ அப்ப தமிழ்நாட்டுக்கு முன்மாதிரியா இந்த பிரச்சனையை ஆமா இது இந்தியாவுக்கே முன்மாதிரியாக ஒரு ஜனநாயக குரலை தமிழ்நாடு இன்று அனைத்து கட்சி கூட்டம் மூலமாக எழுப்பி இருக்கிறது. கேட்போம். நான் திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு அப்படின்னு திமுக இதை பார்க்குது. ஆனால் திரு ஜெயக்குமார் உள்ள பேசுகிறப்போ வரவேற்கிறாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க, சில திருத்தங்களை கூறுறாங்க. வெளியில வந்து நாடகம் அப்படின்றார். ரெண்டு முரண்படுது திரு ஜவஹர் அலி. மாநில உரிமை சம்பந்தப்பட்ட மாட்டோம் என்பதை உறுதியாக உள்ளே பேசினார் சட்டம் செக்ரட்டரியேட்ல. இப்போ எங்களுடைய நிலைப்பாடுனா மக்கள் தொகை அடிப்படையாக கொண்டு கூட்டுவதோ குறைப்பதோ கூடாதுங்கிறது தான் எங்களுடைய இது. அதாவது அப்படி செய்தால் மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்தாத வட மாநிலங்கள்லாம் வந்து அதிக தொகுதிகளை பெற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடோ, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதி குறைந்து விடும் என்ற நிலைப்பாட்டில் மக்கள் உங்க ஆடியோ சரியில்லை. நான் திரும்ப உங்கள்கிட்ட நான் வரேன். நான் திரும்ப ஒரு ஆடியோ மட்டும் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். நான் திரு ஜி.கே. நாகராஜ் அவர்கள், இந்த தீர்மானங்கள் அடுத்த லெவல் போறது ஒரு பக்கம் அப்படின்னா, தென் மாநிலங்கள்ல இந்த குரல் வலுப்பெறுவதற்கு முதல் குரல் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்குன்னு பார்க்கலையா? இன்னைக்கு தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த குரலும் இந்த வந்திருந்த எல்லாருமே வெளிப்படுத்தின மூலமா இதுதான் தமிழ்நாட்டினுடைய குரல் அப்படின்னு பதிவாகலையா? அப்படிலாம் இல்லை. ஏன்னா இது வந்து இவங்க இது மாதிரி எழுப்புற குரல் இதுக்கு மட்டுமல்ல, பல்வேறு விஷயங்களுக்கு தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு மாறுபட்டு எழுப்பி கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த தொகுதி சீரமைப்பு விஷயம் வந்து ஏதோ மத்திய அரசுடைய முடிவு அல்ல, இது அரசியல் சாசனம். அரசியலமைப்பு பிரிவு 82 170 படி ஒவ்வொரு முறையும் சென்சஸ் நடந்த பிறகு மக்களவை மாநில சட்டமன்ற தொகுதிகளை மறுசீரமைக்க நாடாளுமன்றம் அதிகாரம் அளிக்கிறது. இதுல என்ன இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க சொல்ற சமூக நீதி பார்க்கிறப்போ SC ST அந்த மக்களுக்கான தலைவருக்கான இடஒதுக்கீடும் இதுல ஆர்டிகல் 330 332 படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இதுவும் மிக அவசியம். அதே மாதிரிதான் இந்த சட்டம் நடைமுறைப்பட்ட 1952, 62, 72 ஆகிய ஆண்டுகள்ல இந்த சட்டம் இயற்றி இருக்கிறது நாடாளுமன்றம். தொகுதி சீரமைப்பில் கூட ஏதோ ஒரு மத்திய அரசு தன்னிச்சையாக முடிவு செய்ததல்ல. உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி அல்லது ஓய்வு பெற்ற நீதிபதி, தேசிய தேர்தல் ஆணையர், அதே மாதிரி மாநிலத்தின் பங்கும் உண்டு. மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த தொகுதி சீரமைப்பு முறை அரசியல் சாசன சட்டப்படி நடைபெறும். இது வந்து ஒரு அரசியல் சாசன நிகழ்வு. இது நீங்க 1971 அப்புறம் 2001 மீண்டும் அது 2002 அரசியல் சாசன சபை இந்த சட்டம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம், இந்த மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்டதுக்கு அப்புறம் 20 ஆண்டுகள் அன்னைக்கு தள்ளி போடப்பட்டு 2026 செய்ய வேண்டிய கட்டாயம் அரசியல் சாசனப்படி இருக்கிறது. ஒரு நாடு வளர்ச்சி அடைகின்ற பொழுது நாம் அதை செய்ய வேண்டியது அவசியம். நீ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூர் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 1980 7.21 லட்சம் இருந்தது வாக்காளர் எண்ணிக்கை. 2024 அது 23.8 லட்சமாக மாறி இருக்கிறது. அதே மாதிரி ஆந்திராவில் எடுத்தீங்கன்னா மல்காஜாகிரி தொகுதியில் இன்னைக்கு மக்கள் தொகையுடைய அந்த வாக்காளர் எண்ணிக்கை 37.8 லட்சம். அதே மாதிரி டெல்லி எடுத்தீங்கன்னா 1984 3 லட்சமாக இருந்தது புது டெல்லி, இன்னைக்கு 15.2 லட்சம். ஸோ இது வந்து தொகுதி சீரமைப்பு என்பது அவசியம் செய்ய வேண்டிய ஒன்று. காலம் கடந்து விட்டது.
இன்னைக்கு அதை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா அது எந்த வகையிலும் தமிழகத்திற்கு பாதிப்பு இல்லாத வகையில் செய்வோம் என்ற உறுதியை வந்து அமித்ஷா அவர்கள் தெளிவாக கொடுத்திருக்கிறார். கடந்த வாரம் வரைக்கும் தமிழக பிரச்சனையா இருந்தது. இப்போ தென் மாநிலங்களை உள்ளடக்கி தென் மாநில முதலமைச்சரோட முதலமைச்சரே பேசணும்ல இந்த கூட்டத்தில் திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தினார். இப்போ இந்த பிரச்சனை வந்து தென் மாநிலங்கள் மக்கள் தொகை குறைச்சதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு நேரேஷன் ஆகலையா? சரி, இப்போ இந்த இந்தி கூட்டணியுடைய உங்களுடைய தலைமை தாங்கி கொண்டிருக்க காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாரு? எவ்வளவு மக்கள் தொகையோ அவ்வளவு உரிமைகள், ஜித்னே அபாதி உத்னே ஹக் அப்படின்னு அவர் பொது வெளிப்படையா அவர் அங்க பேசுறாரு. சரி, வடநாட்டில் நீங்க மக்கள் தொகை அதிகமாயிருச்சு, நாங்க வந்து இங்க மக்கள் தொகை கண்ட்ரோல் வச்சிருக்கேன்னு சொல்றீங்கன்னா, அப்போ மக்கள் தொகை கட்டுப்பாட்டில் வச்சிருந்த மாநிலங்களுக்கு உரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும் சொன்ன ஒரே தலைவர் யார்? நரேந்திர மோடி தான் சொல்லியிருக்காரு. அவர் அன்னைக்கு ராகுல் காந்தி இதை சொன்ன உடனே உடனடியா சொன்னார். அப்படி அல்லன்னு சொன்னது நரேந்திர மோடி அவர்கள். அப்ப அவங்க திட்டம் என்னவா இருக்கும்? எல்லா மாநிலங்களுக்கும் சம உரிமை தர வேண்டும், அரசியல் சாசன முறைப்படி இதை வந்து சரியாக சீரமைக்க வேண்டும் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய நோக்கம், மோடிகளுடைய நோக்கம். இதுதான் உண்மை. இதை விட்டுட்டு நீங்க தொடர்ச்சியா ஒவ்வொரு பிரச்சனையும் மத்திய அரசு வெறுப்பு பேச்சை கொண்டு போவது, இந்த தென் மாநிலம் எல்லாம் கூட்டணி சேர்த்துவது, இன்னைக்கு இங்க பல பிரச்சனைகள். யாருக்கும் பாதிப்பு இருக்காதுன்னு சொல்றாங்க. யாருக்கும் பாதிப்பு இருக்காதா சார்? இது ஒன்றுபட்ட இந்தியா சார். இது நீங்க வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனை இருக்குது. சில தொகுதியில் வந்து ஓட்டுகள் அதிகமா இருக்கலாம், எண்ணிக்கை இருக்கலாம். இதெல்லாம் சரி செய்ய வேண்டியது நிச்சயமாக ஒரு அரசின் கடமை. இது யாரும் பாதிப்பில்லாத வகையில் செய்யறவன் தான் உறுதியை கொடுத்திருக்காரு நம்ம அமித்ஷா அவர்கள். சரி, நான் கேட்கிறேன், அப்ப நீங்க வந்து மக்கள் தொகை வடக்கில் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லி வடக்கு மீது வழக்கம் போல வடக்கு தெற்கு ஆரியம் திராவிடம் இப்படி பிரிச்சு போடுறாங்க. அப்ப வடக்குல நீங்க மக்கள் தொகை உயர்வதற்கு காரணம் யாருன்னு கேட்கிறேன். காங்கிரஸ். அன்றைக்கு நீங்க ஆட்சியில 17 வருஷம் கூட்டணியில் இருந்தீங்க. இன்னைக்கு நீங்க முன்கூட்டியே அதை பத்தி பேசுற நீங்க அன்னைக்கே அதை பத்தி நீங்க பேசிருக்க கூடாது. அன்னைக்கே நீங்கள் காங்கிரஸ் சொல்லி நீங்க குடும்ப கட்டுப்பாட்டை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், குடும்ப கட்டுப்பாட்டை வடக்குல வந்து மக்கள் தொகை எண்ணிக்கையை வந்து கட்டுப்படுத்த தவறியது காங்கிரஸ் சொல்ல வரீங்க? காங்கிரஸ் அரசுகள். ஆமாங்க, காங்கிரஸ் அரசுகள் தான். இவங்க ஆட்சியில 17 வருஷம் கூடவே இருந்திருக்காங்களே திமுக. இந்த 11 ஆண்டுகளில் மக்கள் தொகை வளர்ச்சி சதவீதம் குறைந்து இருக்கிறதா? அதுக்கு ஏதாவது ஆதாரம் வச்சிருக்கீங்களா? டேட்டா வச்சிருக்கீங்களா? நீங்க எந்த டேட்டா அடிப்படையில் சொல்றீங்க? நீங்க தான் சொன்னீங்க. பாஜக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நடவடிக்கை டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கா சார்? நான் கேட்கறது நீங்க சொல்ற, நீங்க ஆட்சியில் இருந்தப்போ, அதிகாரத்தில் இருந்தப்போ, கூட்டணியில் இருந்தப்போ காங்கிரஸ்க்கு அறிவுரை சொன்னீங்களா? ஐயோ அங்க அதிகமாகுது, சரி தமிழ்நாட்டில் நீங்க எல்லாருடைய மக்களையும் நீங்க தொகையை குறைச்சீங்களா? என்ன எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டாங்களா? நீங்க இன்னைக்கு ஊடுருவல்காரர்கள் வந்திருக்காங்க. மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஒரு வழிதான் சார். கூட்டமாக அதெல்லாம் கடந்து எவ்வளவு நாள் ஆயிடுச்சு சார். நாடு முன்னேறி நீங்க ரொம்ப பின்னாடி போவாதீங்க, ரிகரசிவா இருக்காதீங்க. இல்ல அது ஒரு பெரிய பிரச்சாரம் இருக்கு. பல கூறுகள் இருக்கு. கல்வி அறிவியல தொடங்கி விழிப்புணர்வு அப்படி நிறைய இருக்கு. வெறும் குடும்ப கட்டுப்பாடு மட்டும் இல்ல, அது ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். மக்கள் தொகை அடிப்படையில நீங்க நான் சொல்றது மக்கள் தொகை அடிப்படையில கார்கே யூபி சொல்றீங்க, மத்திய பிரதேசம் சொல்றீங்க, நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, பீகார் சொல்றீங்க. இந்த மாநிலங்கள்ல மட்டும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணம் யார்? அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? அதுக்கு நீங்க ஏதாவது நீங்க சட்ட விதிகளை கொண்டு வந்தீங்களா? இதெல்லாம் நீங்க பேசணும்ல. சும்மா பொத்தும் பொதுவாக உங்களுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுடைய பிரச்சனைகளை இன்னைக்கு ஆசிரியர் டாக்டர் ஜியா உட்பட பல்வேறு கொலை குற்றங்கள், கற்பழிப்புகள், பாலியல் இதையெல்லாம் மறைப்பதற்காக, அதுவும் குறிப்பா மும்மொழி கொள்கையில வந்து இன்னைக்கு மக்கள் தெளிவாயிட்டாங்க. அதை மடைமாற்றம் செய்வதற்காக திடீர்னு ஒரு கூட்டத்தை கூட்டி இத்தனை கட்சிகளை கூப்பிட்டு ஒரு பொய் பரப்புரை அவர் சொல்றாரு. இது மாதிரி தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது, யாரா இருந்தாலும் எதார்த்தம் உட்காரத்தான் செய்வாங்க, தமிழ்நாடு பாதிக்கப்படுகிறது என்று பொய்யுரையை பரப்பி இந்த கூட்டத்தை கூட்டி இருக்கிறார் தமிழக முதல்வர் அவர்கள். ஏமாற்று வேலை. கேட்போம். நான் திரு ஜவஹர் அலி கட்டையினர். திரு ஜவஹர் அலி, உள்ள ஆதரிக்கிறீங்க, வெளியில எதிர்க்கிறீங்க, என்ன நிலைப்பாடு சார்? அதாவது தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை என்றைக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ எங்களுடைய நிலைப்பாடு இதுல என்னன்னா, மக்கள் தொகையை அடிப்படையாக கொண்டு அதாவது தொகுதிகளை கூட்டுவதோ குறைப்பதோ கூடாது என்பதுதான். அதாவது விகிதாச்சார அடிப்படையில்
இருக்கணும் என்பதை வலியுறுத்தி தான் எங்களுடைய அமைப்பு செயலாளர், செய்தி தொடர்பாளர், அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இன்றைக்கு அவர்கள் அங்க கருத்துக்களை பதிய வச்சார். அதுல கூட நாங்கள் சொன்னது இவர்கள் அந்த 7.18% அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்படி 7.18 விகிதாச்சாரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் அண்ணன் ஜெயக்குமார் சொன்னதற்கு பிறகுதான் அதையே திருத்துறாங்க. அதனால இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அதுதான். இல்ல அரசே அந்த திருத்தங்களை ஏத்துக்கிறது, உள்ள ஆக்கப்பூர்வமா பேசுறீங்க, வெளியில அரசியல்னு சொல்றீங்களே, அங்க ஒரு முரண்பாடு தெரியுது, ஏன்னு கேக்குறேன் சார். எங்களுக்கு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எப்பொழுதும் இருந்ததில்லை. அதுவும் தமிழ்நாட்டு உரிமைக்காக அரசியல் செய்வது திமுக தான். எப்பொழுதுமே திமுக தான் தமிழ்நாட்டை உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்த கட்சி. அது யாருமே மறுக்க முடியாது. காவிரியை விட்டு கொடுத்தார்கள், முல்லை பெரியார் அணையினுடைய உயரத்தை கூட்டுவதில் விட்டு கொடுத்தார்கள், மேகதாது குறுக்கே 5 அணைகள் கட்டும் பொழுது வேடிக்கை பார்த்தார்கள், கச்சைத்தீவை விட்டு கொடுத்தார்கள், கல்வியை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகும்போது விட்டு கொடுத்தார்கள். நாங்கள் கேட்பது எல்லாம் கடைசியாக ஒரு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இப்பொழுது நடந்துச்சுல, அந்த கூட்டத்தொடரில் இதை பற்றி 39 எம்பிக்கள்ல ஒருத்தராவது இதை பற்றி ஏதாவது பேசினாங்களா? வாய் ஏன் திறக்கல? அதான் நாங்க கேட்கிறோம். ஓகே, இது அரசியல் இருக்கதா பாக்குறீங்க? அப்போ இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். இப்போ தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை எப்பயுமே மடை மாற்றுறதுல திமுக செய்யக்கூடிய தந்திரம் பல்வேறு சமயங்களில் ஒவ்வொரு தந்திரங்கள்லாம் மடை மாற்றுவாங்க. குறிப்பா ஜனவரி மாசம் வந்ததுக்கு கடந்த ஜனவரி மாசம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மிகப்பெரிய அளவில் இருந்தது, கள்ளச்சாராயம் பிரச்சனை இருந்தது, விலைவாசி பிரச்சனை இருந்தது. அதை மடைமாற்றி அந்த பிரச்சனையெல்லாம் எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அறிக்கையை கொடுத்ததுக்கு அப்புறம் அதை கவர்னருக்கு எதிரான பிரச்சனையாக மடைமாற்றி கொண்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் பிப்ரவரியில தினம் பாலியல் வன்கொடுமைகள், ஒரு நாளைக்கு 13-15 பாலியல் வன்கொடுமைகள் அது நடந்தது. அதை மடை மாற்றுறதுக்காண்ட மலை பிரச்சனைய நான் முடிச்சிடறேன் கார்கி. ஆதாரம் வேணும்ல. மலை பிரச்சனை, அதாவது மத பிரச்சனை ஆக்குனாங்க. திருப்பரங்குன்ற மலை பிரச்சனை அது ஒரு பூதாகரமாக இந்த அரசாங்கம் தான் பண்ணாங்க. அப்புறம் மொழி பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இப்ப மொழி பிரச்சனையை முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ கடைசி போன வாரம் அரசு ஊழியர்கள் என்ன சொன்னாங்க? காலவரையற்ற போராட்டத்தை நாங்க நடத்துவோம் என்று சொன்னதுக்கு பிறகு இந்த சமயத்தில் எந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகணும், எப்படி திசை திருப்பணும், இந்த மக்களுக்கு உள்ள பிரச்சனைகள், விலைவாசி பிரச்சனை, சொத்து வரி பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எதையுமே பேசக்கூடாது. கூட்டணி கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக கொண்டுட்டு போகணும். இந்த நிலையில ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகளை கையாண்டு கொண்டு போறாங்க. தவிர இதுல மடைமாற்ற பிரச்சனை குறிப்பாக சொல்லணும்னா இவர்களை நம்பி இவர்கள் ஒரு மண்குதிரை, இவர்களை நம்பி ஆத்துல இறங்குனா ஏற்கனவே நம்முடைய உரிமைகளை எல்லாம் எப்படி விட்டு கொடுத்தோமோ அதே நிலை வந்துவிடக் கூடாது என்பது எங்களுடைய அண்ணன் அவர் ஜெயக்குமார் கருத்துக்களை வெளியே பதிய வச்சார். அந்த கேள்வி கொண்டு போறேன் திரு காரை செல்வராஜ். இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, ஆனா அதை விட்டுட்டு அண்ணாமலை கேட்டது கூட இது யார் முதல்ல எழுப்புனா, இப்ப எங்க இதை பத்தி ஏதாவது தீர்மானமோ குழுவோ அமைக்கப்பட்டதா, ஏன் இதை எடுக்கிறீங்க அப்படின்னு பாஜக கேட்குது, இன்னைக்கு அதிமுக கேட்குது. இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டைவர்ட் பண்றதுக்கு இதை திமுக கையில் எடுத்திருக்கான்னு கேட்குறேன். அண்ணன் நாகராஜ் பேசும்போது அதுக்கே பதில் சொல்லிட்டாரு. அரசியல் சாசனம் சொல்லுகிறது 2024 பண்ணணும், பண்ணத்தான் போறோம் அப்படிங்கறத அவரே ஒப்புதல் வாக்குமூலம் இங்க கொடுத்துட்டாரு. அதனுடைய தொடக்க புள்ளி எது இப்போ வந்துச்சு? இல்ல தொடக்க புள்ளி அறிவிப்பு இல்லையே. 2026 எவ்வளவு நாளுங்க இருக்கு? எவ்வளவு நாள் இருக்கு? எத்தனை திட்டங்கள் சொடுக்கு போடுற நேரத்தில் அதுக்குள்ள நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? எவ்வளவு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். பாராளுமன்றத்தில் பேச முடியல, இங்கே ஜனநாயகம் இல்லை. ஜேபிசி போட்டோம்னா அதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு 14 திருத்தங்களை பண்ணி வக்ஃப் திட்டத்தை கொண்டு போய் பாராளுமன்றத்தில் பண்ணுவீங்க. உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய அதில் இருக்கிற சூழ்ச்சி என்னங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சதற்கு பிறகு நாங்கள் தமிழ்நாட்டின் குரலாக மட்டும் இல்லாமல் மற்ற தென்னிந்திய பாதிக்கப்படக்கூடிய தென்னிந்திய மாநிலங்கள் உட்பட இன்னும் நிறைய மாநிலங்கள் இருக்குது. வெஸ்ட் பெங்கால் தொடங்கி பஞ்சாப்லேருந்து நான் எல்லா மாநிலங்களும் இதே 543ன்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் பாதிப்புக்குள்ளாதுன்னா அதிகமாக
பாதிப்பு உள்ளாவது தமிழ்நாடு தான். அவர் முதல்வர் சொன்ன மாதிரி 8 தொகுதிகள், கேரளாவுக்கு நேரடியாக 5 தொகுதிகள், 3, 2, 1ன்னு எல்லா தொகுதிகளும் இருக்குது. இப்படி பிரச்சனைகள் வருகிற பொழுது இது ஒருங்கிணைந்த குரலாக இது இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒரு செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். பாஜகவினுடைய சூழ்ச்சி நமக்கு தெரியும். இப்போ நாங்கள் வந்து இப்போ தென் மாநிலங்களுக்கு குறையாதுன்னு அமித்ஷா சொன்னோன்னா நம்பிக்கிட்டு போகிறதுக்கு ஒன்றும் நாங்கள் காது குத்திக்கிட்டு இல்லை, காதில் பூ வச்சுக்கிட்டு இல்லை. இவங்க எந்த நோக்கத்தில் வருவீங்க, நீங்கள் இதை எப்படி கொண்டு வருவீங்க? இப்போ மும்மொழி கொள்கையில் கொண்டு வந்தாங்களா, இந்தியை பற்றி பேசணுமா அப்படின்னு சமஸ்கிருதத்தை பற்றி 4 இடத்துல பேசியிருப்பாங்க. இந்தியை எப்படி மறைமுகமாக கொண்டு வரதுக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசம், பீகாரில் பிடிஆர் அவர்கள் அருமையாக அதுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பார்த்தா தெரியும், அப்படின்னு நமக்கு தெரியும். அது இப்போ இன்றைக்கி இந்தியா முழுமைக்கும் அதை கொண்டு போயிருக்கோம்ல. 5 மாநிலங்கள் நேரடியாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி மைத்திலி மொழியை தாய்மொழியாக கொண்டவன், போஜ்புரி மொழியை தாய்மொழியாக கொண்டவன், ராஜஸ்தானி மொழியை தாய்மொழியாக கொண்டவங்கெல்லாம் இன்றைக்கு தங்களுடைய தாய்மொழி அழிந்து போனது, ஒழிந்து போனது, பொதுமக்கள் பேசக்கூடிய மொழியாக இல்லைன்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க மக்களுக்கு எளிதா புரியணும்னா. அதுலதான் நீங்க கேக்குற விகிதாச்சாரத்தின்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க. அப்ப வெயிட் பண்ணி பார்க்கலாம். சொல்றதை ஏத்துக்க மாட்டேன், அதுதான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேங்க. நம்பிக்கையற்றுதான் இருக்கிறோம். உங்க மேல நம்பிக்கை வைக்கிறதுக்கு என்ன ஒழுக்கமா நீங்க நடந்திருக்கீங்க? நாடாளுமன்றத்தில் கடந்த நாடாளுமன்றத்தில் 221 மசோதாக்களை நிறைவேற்றினீங்க. எத்தனை மசோதாக்கள் முழுமையாக விவாதிக்கப்பட்டதுன்னு லிஸ்ட் கொடுக்க முடியுமா? உச்சநீதிமன்றம் சொல்லலை. பாராளுமன்றத்தில் பேசி நீங்கள் விவாதம் பண்ணி செய்ய வேண்டியதெல்லாம் கொண்டு வந்து இங்கே உச்சநீதிமன்றத்தில் சேர்க்குறீங்க இல்லையா? அங்கே என்னையா பண்ணுறீங்க? பாராளுமன்றத்தில் அங்கே பேசி முடிங்கன்னு சொல்லலையா? என்னமோ ரொம்ப ஒழுக்கமாக இருக்கிறவங்க மாதிரி இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நேர்மையாக செஞ்ச மாதிரி பேசிட்டு எடுத்துகிட்டு போக முடியாதுங்க. பாதிப்பு அடைய போவது நான். இதில் முக்கியமாக 4 பாதிப்புகள். இது அதிமுக பற்றி நான் பேசலை, ஏன்னா அவர் நாடகம்னாரு, வெளியில் வந்து பேசினார். அது வந்து எனக்கு என்னமோ பார்த்து எனக்கு அது எப்படி பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. 2வது, இந்த 7.18 விகிதாச்சாரத்தை நாங்கள் தான் அதை சொல்ல வச்சோம்னு. என்னை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் இது போன்ற தீர்மானங்களில் இது போன்றதொரு குறிப்புகள் இடம்பெறக்கூடாது. எதையுமே ஒரு லிங்க் கொடுத்துடக்கூடாது. நம்மளுடைய விருப்பம் இதுதான் என்று ஒரு விருப்பத்தை மட்டும் அதில் இந்த நேரத்தில் புகுத்தி விடக்கூடாது. அவங்களுக்கு அது யோசனை இல்லைன்னா நாங்கள் அந்த யோசனை இல்லாமல் இருந்துருவோமா? இன்னைக்கு மற்ற தலைவர்கள் என்ன சொன்னாங்க? தேசிய பிரச்சனை ஆக்குங்கள் சொன்னாங்களா? தென் மாநிலங்களில் ஒருங்கிணைங்க, பாராளுமன்ற குழு அமைங்கன்னு சொன்னாங்களா? அப்ப நீங்க திறந்த மனதோடு போகணும். இதனால் பாதிப்பு ஏற்படும். என்ன 4 முக்கியமான விஷயங்கள்? பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் குறைஞ்சி போகும். இதுக்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடாதா? எக்கனாமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் எங்களுக்கு குறைஞ்சிரும். ஏற்கனவே டெவல்யூஷன் ஃபார்முலா பார்த்துட்டோம். இப்போ 29 பைசான்னா அடுத்த இன்னொரு 18 பைசாவாக குறையும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். 2வது, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் அட் தி சென்டர்ஸ். இதன் மூலமாக வட மாநிலங்களிலே தொகுதிகள் அதிகமாகிற பொழுது தென் மாநிலங்களை பற்றிய கவலையே இல்லை. இந்த கவலை அதிமுக ஜெயக்குமாருக்குலாம் வராதுங்க. அவங்க வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. இல்ல உள்ள வந்து ஆதரிக்கிறாங்க, குறையக்கூடாதுன்னு சொல்றாங்க. அத சொல்லுங்க, எங்களுக்கு வராதுன்னு சொல்றதுக்கு நீங்க இல்ல சார். அவங்க வந்து இந்த தீர்மானத்துக்கு எதிராக இல்ல. தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க. இது ஒரு வரலாற்று தீர்மானம். அந்த தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே ஒரு விவாதத்தை உள்ளே வைத்து விட்டு வந்ததற்கு பிறகு உடனே திமுக யோக்கியதை இருக்கா, அவர்கள் இதை செய்திருக்காங்களா, பன்குதிரையை நம்பி தான் ஆத்துல இறங்குறோம்னு பேசுறதெல்லாம் இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமா இருக்கிறவங்க செய்யக்கூடிய வேலை இல்லை. ஒரு தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி, ஒரு திராவிட இயக்கம், எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா அவர்கள் காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தரத்தையே குறைச்சிருக்காங்க. அரசியல் பேசக்கூடிய இடம் இது இல்லை. நான் உரிமைகளுக்காக பேசணும். நம்முடைய உரிமை என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சென்றடைய வேண்டும் என்கிற கவனம் இருந்திருக்கணும். நீங்க மற்ற அரசியல் தளங்களிலே அந்த குறைகளை வைங்க, தவறே இல்லை. நீங்கள் ஜெயக்குமார் இன்றைக்கு வைத்த குறைகளை இன்றைக்கு திமுக மீது சுட்டிக்காட்டியதை நீங்கள் சுட்டிக்காட்டுங்கள், தவறு இல்லை. அது இந்த நேரத்தில் இந்த கூட்டம் முடிச்சிட்டு வெளியில வந்த உடனே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை. அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் இதை செய்ய மாட்டாங்க. நாளைக்கு பேசு, நாளானைக்கு பேசு, இதோடு இதை தொடர்பு படுத்தி பேசாதீங்க. நீங்கள் குற்றச்சாட்டை வைங்கள். ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு இருந்தால் வைக்க வேண்டும். கூட்டம் முடிஞ்ச ஒண்ணு இல்ல. 2வது ஒரு முக்கியமா குடும்ப கட்டுப்பாடுன்னு சொன்ன உடனே அண்ணன் நாகராஜ் வந்து காங்கிரஸ் ஆரம்பிச்சாரு. நான் ஒரே ஒரு 2 விஷயத்தை ஒரு 30 செகண்ட்ல சொல்லிடுறேன். 2015-16 இருந்து 19-20 வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் கொடுத்திருக்கிற புள்ளிப்பட்டியலில் பீகார் வந்து ஒரு பெண் திருமணமானால் 3 குழந்தைகள் என்று இருந்தது, இன்றைக்கு 3.4 ஆகி இருக்கிறது. 19-20 வரைக்கும்
நான் இந்த ரிப்போர்ட் வச்சிருக்கிறேன் 22 மாநிலங்களுக்கு. 6 மாநிலங்கள் உங்களுடைய மாநிலங்களிலே ஜனத்தொகை கூடியிருக்கு. அப்ப என்ன நீங்க அந்த மக்களுக்கு போய் நீங்க அவேர்னஸ் கொடுக்கலன்னு அர்த்தமா? இது தனிப்பட்ட ஒருவருக்கு நம்ம அரசாங்கம் செய்கிற செயல்பாடுகள் வேறு. அந்த மக்களை உணர வைக்க வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதை செய்ததனால தான் 71 இன்னைக்கு தமிழ்நாடு ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு தமிழ்நாடு பாப்புலேஷன்ல 8% இன்னைக்கு 6.14% இந்தியாவுடைய ஜனத்தொகையை நாங்கள் குறைச்சிருக்கோம். அப்ப இது என்ன நடக்கும் என்று எங்களுக்கு தெரியும். பாஜக சொல்லுவதை, அமித்ஷா சொல்லுவதை, மோடி சொல்லுவதை ஏற்றுக்கொண்டு போகிற அளவிற்கு நாங்கள் அறிவற்றவர்கள் இல்லை. இரண்டாவது, அதிமுக பொறுத்தவரை வைத்த குற்றச்சாட்டை நான் தவறு என்று சொன்னவில்லை. இந்த நிகழ்ச்சியோடு தொடர்பு பேசியது அறிவற்றவர்களின் செயல். திரு ஜவஹர் அலி குறுக்கிட்டு சின்ன குறுக்கீடு மட்டும் மற்றவர்கள்ட்ட போடும். கார்கே சார், இப்போ நம்ம காளி செல்வராஜ் வந்து தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பயன்படுத்தினாரு. ஆனா யார் அறிவுள்ளவங்க, யார் அறிவற்றவர்கள், யார் உரிமைக்காக போராடுபவர்கள், யார் ஜால்ரா அடிப்பவர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு தெரியும். அதாவது அறிவுபூர்வமாக உரிமை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் நாங்க. ஆனா நீங்க ஆட்சி நடக்கிறதுக்காக இவர்களுக்கான ஆட்சிக்காக வந்து ஒரு நாடகத்தை நடத்துகிறார்கள். அதுக்கு நீங்க ஆமாம் சாமி மதிமுக போடுறீங்க. இதுதான் இப்போ நான் கேட்ட கேள்வி என்னடா, நீங்க கடைசியாக நடந்த பாராளுமன்றத்தில் இதை ஏன் விவாதிக்கல இந்த எம்பிக்கள் கேட்டா அதுக்கு பதில் சொல்லல. அதை ஏன் பாராளுமன்றத்தை முடக்கல கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லல. எப்பொழுதும் நான் முடிச்சிடறேன் கார்கே, எப்பொழுதுமே திமுகவுக்கு கைவந்த கலை என்னடா, இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பணும், அதற்காக பண்றாங்க. மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை இது போன்ற கூட்டத்தை நடத்தி தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமை அதிகமா இருக்கு, கஞ்சா பிரச்சனை அதிகமா இருக்கு, ஒரு கூட்டத்தையாவது நடத்திருக்காங்களா? இடையில குறுக்கிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு நேரம் கொடுத்தேன். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில உரிமையை விட்டு கொடுத்தீங்க. நீட்டுக்கு நீங்க தான் கொண்டு வந்தீங்க, காந்தி செல்வன் தான் அதை கொண்டு வந்தாரு. காவிரி உரிமையை 7 வருடம் அரசியலிலே இலங்கை தமிழர் கொல்லப்பட்ட போது இந்த உண்ணாவிரத நாடகத்தை நடத்தினீங்க. இது போன்ற குற்றச்சாட்டுகளை அதுக்கு பதில் வாங்கிடுவோம். நான் திரும்ப டீட்டெயில வரேன். இல்ல இங்க பிரச்சனையை மடைமாற்றுறதுக்காக இப்ப இந்த பிரச்சனை பூதாகரமாக்கப்பட்டிருக்குன்னு 2 பேர் குற்றச்சாட்டு. அதிமுக திரு ஜவஹர் அலி பேசும்போது நிறைய குற்றச்சாட்டுகளை சொன்னார். இன்னைக்கு காலையில் தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சிகளும் சேர்ந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஒரே குரலாக தீர்மானத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போ இது ஒரு பெரிய முக்கியமான தருணம். இது நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு குரல் ஒரே குரலாக விளக்குகிறது ஒரு முக்கியமான தருணம். அன்னைக்கு மாலையிலேயே உட்காந்து டிவி விவாதத்தில் நான் அவருடைய குற்றச்சாட்டுகள்லாம் பதில் சொல்லிக்கிட்டு நானும் அதிமுகவும் திமுகவும் மோதிக்கொள்வது வந்து எப்படி இருக்குன்னா, உள்ளே கூட்டத்துக்குள்ளே தீர்மானங்களுக்கு ஆதரித்து பேசி கையெழுத்து போட்டுட்டு வெளியே மைக் முன்னாடி நின்று திமுக நாடகம் நடத்துகிறது என்று ஜெயக்குமார் சொன்னார். அப்போ அவரை போல நானும் ஆயிடுவேன். அதனால் நான் அதிமுக நண்பர் திரு ஜவஹர் அலி சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லி நான் அந்த இன்னைய கூட்டத்துடைய மாண்பை குறைக்க விரும்பவில்லை. அதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, அதிமுக இது போல முதுகில் குத்துவது இது ஒன்றும் முதல் முறை இல்லை. கச்சத்தீவு பிரச்சனையிலையும் அனைத்து கட்சி கூட்டம், தமிழ்நாட்டின் முதல் அனைத்து கட்சி கூட்டம் கலைஞர் அவர்கள் கூட்டிய போது திரு அரங்கநாயகம் உள்ள எல்லாத்தையும் ஆதரித்து பேசிட்டு கழுத்து போடாம வெளியே போனவர். இப்ப அவர் திருப்பரங்குன்றம் சொன்னாரு. திருப்பரங்குன்றத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சமாதான கூட்டம் நடத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சி கூட்டங்களும் எல்லாரும் கலந்து கொள்கிறார். எல்லாரும் கலந்து கொண்டு அந்த எல்லாவற்றையும் ஒட்டுக்கொண்டு கையெழுத்து போடாமல் போன ஒரே கட்சி அரசியல் கட்சி பாஜகவும் அதிமுகவும் தான். அதனால அவர்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணனா எப்போ வேணாலும் அம்பலப்படுத்தலாம். இன்னைக்கு அது வேண்டாம். நான் அதை பற்றி விரிவாக போக விரும்பலை. ஆனால் திரு நாகராஜ் சொன்ன குற்றச்சாட்டுகளுக்கு மிக முக்கியமான பதில் சொல்லணும். அவர் எனக்கு முதல்ல அவரை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவர் பேச்சில் 12 முறை அரசியல் சாசனம் என்றார். ஒரு பாஜக நண்பர் அரசியல் சாசனத்தின் மீது அவ்வளவு காதலும் அந்த அன்பும் கொண்டு மீண்டும் மீண்டும் அரசியல் சாசனம் சொல்வதை கேட்பதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அரசியல் சாசனப்படியே நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. அதில் அவர் முக்கியமாக சொன்னார் ஆர்டிகல் 82. இந்த ஆர்டிகல் 82ல
2026 நம்ம இது மறுசீரமைப்பு நடத்தி ஆகணும். இந்த மறுசீரமைப்பு நடக்கும்பொழுது அதுல 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்பது 4 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வந்து சட்டம் வேற போட்டாங்க. அதாவது ஒரு சட்டத்தை ஏற்றி அதை வரக்கூடிய தேர்தலில் அமல்படுத்தாமல் அதை அடுத்த தேர்தலில் தான் அமல்படுத்தப்படும் சொல்லி அவர்களுக்கு தேர்தல் ஆதாயத்துக்காக அதை செஞ்சுக்கினாங்க. ஆனா இதை செய்யல. இப்போ சென்சஸ் எப்போ எடுத்துருக்கணும்? 2021 எடுத்துருக்கணும். நமக்கு 2 வருஷம் கோவிட் பேரிடர் காலம் எடுக்கல, பரவாயில்ல. 2023, 24, 25 அதுக்கப்புறம் 3 ஆண்டுகள் இருந்தது. சென்சஸ் எடுக்காது மட்டும் இல்ல, சென்சஸ் போர்டே கலைச்சிட்டாங்க. இப்ப சென்சஸ் போர்டே இல்ல. அதுக்கப்புறம் அதை கலைச்சவங்களை நியமிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாமே பூடகமாக, எல்லாமே மறைமுகமாக இருக்கிறது. இந்த எந்த நேரத்தில் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வருமோன்னு தெரியாது. அப்படி நீங்களே சொல்லுங்க, இத்தனை சிக்கல்கள் இருக்கப்போ இது நாளைக்கே வந்து ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இல்லைங்க, நாளைக்கு எல்லா சட்டங்களும் அரசியல் சாசன சென்சஸ் எடுக்காம மகளிர் இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது, டீலிமிட்டேஷன் பண்ண முடியாது. கமிஷனை கொடுத்து அதற்கான வரம்புகளை, வரைமுறைகளை, டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கான வரைமுறைகளை அவர்கள் நியமிக்கும் போது they should be informed. நாம ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு, இதுதான் தமிழ்நாட்டு தென் மாநிலங்களின் எதிர்பார்ப்பு என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதில் நம்ம ஏன் முன்கூட்டியே எடுத்தோம் இல்ல, இப்போ நாம எடுக்கலைன்னா நம்ம வந்து பல சட்டங்களை அவர்கள் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாமலேயே அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது அவர்களுக்கு எல்லாத்துக்கும் நாடாளுமன்றம் நடக்கலைனாலே நல்லது, நாங்க மணி பில்ல போட்டு எல்லா சட்டத்தையும் பாஸ் பண்ணிக்கிற நிலைமையில தான் இருக்குது. நாடாளுமன்றத்தில் ஏன் குரல் கொடுக்கல? 40 எம்பிக்கள் செய்தி படிக்கலன்னு நினைக்கிறேன். இந்த முடிந்த நாடாளுமன்றத்தோட இந்த தொடர்ல வந்து கிட்டத்தட்ட எல்லா எம்பிங்களுமே டீலிமிட்டேஷனை பத்தி பேசியிருக்காங்க, NEP பத்தி பேசியிருக்காங்க, நமக்கு பேரிடர் நிதி கொடுக்காத பத்தி பேசியிருக்காங்க, நமக்கு கல்வி நிதி வேணும்னு பேசியிருக்காங்க. அவர் படிக்காததுக்கு நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அனைத்து கட்சி கூட்ட தீர்மானம் இருக்குது. அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வரணும். நாம சொன்ன விவாதத்துக்கு வரமோ வரலையோ நம்ம தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். நாகராஜ் சொன்னதுல மிக முக்கியமான விஷயம், வட மாநிலங்களில் மக்கள் தொகை குறைக்கல, அதற்கு வந்து காங்கிரஸ் தான் காரணம். இது என்ன அபத்தமான ஒரு பேச்சுன்னே தெரியல. இப்போ நாங்கள் காங்கிரஸையோ பாஜகவையோ குற்றம் சொல்லலை. பாஜக தான் வட மாநிலங்களில் அதிகமான மக்கள் தொகை உயர்வதற்கான காரணம்னு எங்கேயாவது சொல்லியிருக்குமா? அப்படி நாங்கள் சொல்லலை. ஒட்டுமொத்தமாக வட மாநிலங்கள் தொடர்ந்து 50 ஆண்டு காலம் 2 எக்ஸ்டென்ஷன் 25 ஆண்டு காலம் கொடுத்தும் கூட வட மாநிலங்களில் மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கும் குடும்ப கட்டுப்பாடுக்கும் எந்த விதமான நேரடி தொடர்பும் இல்லை. குடும்ப கட்டுப்பாடு அதெல்லாம் இந்த சினிமாவில் வர காமெடி சீன்ல இருந்து பார்த்துட்டு வந்து அவர் நாகராஜ் அவர்கள் கருத்துக்களை சொல்றான்னு நினைக்கிறேன். மக்கள் தொகையை குறைக்கணும்னா எல்லா ஆண்களையும் எடுத்துட்டு போய் பிடிச்சி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா மக்கள் தொகை குறைக்கணும் இல்ல. மக்கள் தொகை கட்டுப்பாட்டை எப்படி தமிழ்நாடு குறைத்தது அந்த பாருங்க. முதலில் பெண்களுக்கு எம்பவர் பண்ணுங்க, பெண்களை படிக்க வைங்க. கலைஞர் அவர்கள் முதல் திருமண உதவி திட்டம் கொண்டு வர்றாரு, முத்துலட்சுமி ரெட்டி திருமண உதவி தொகை திட்டத்தை கொண்டு வர்றாரு. அதுக்கு ஒரு நிபந்தனை வைக்க 8வது வரைக்கும் படிக்கணும்னு ஒரு நிபந்தனை வைக்கிறார். அப்ப 5000 ரூபாய். இந்த 5000 ரூபாய் பெறுவதற்காகவாவது நம்ம பிள்ளைங்களை 8வது வரைக்கும் படிக்க வைக்கணும்னு பண்ணாங்க. அடுத்தது பார் உயர்த்தப்படுகிறது, 10வது படிக்கணும்னு சொல்றாங்க. இப்பொழுது இன்றைய திராவிட மாடல் ஆட்சியில பெண்கள் கல்லூரிக்கு வந்தா மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம், பெண்களை எம்பவர் பண்றோம், பெண்களுக்கு கல்வி அறிவு கொடுக்குறோம், சோசியலி எல்லாருக்கும் அவர்களுக்கு பள்ளியில வந்து காலை உணவு, மதிய உணவுல எல்லா வேலையும் முட்டை, இத மாதிரி படிப்புக்கு நீங்க படிக்க வந்துட்டீங்கன்னா உங்களை எல்லாவற்றையும் அரசு பார்த்துக் கொள்ளும் என்று இந்த தமிழ்நாட்டின் 2 அரசுகளும் தொடர்ந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த காரணத்தால் தான் இன்னைக்கு மக்கள் தொகை கட்டுப்பாடுல இருக்குது. இன்னைக்கு நம்முடைய குடும்பங்கள் நியூக்ளியர் ஃபேமிலி எல்லாம் ஹெல்த்தியா இருக்குது. இத இந்த அடிப்படையில் நாங்க வட மாநிலங்களும் எதிர்பார்ப்பதும் இதுதான். ஒரே நிமிஷம், நாங்க வட மாநிலங்களும் எதிர்பார்ப்பு தான். மீண்டும் ஒரு 30 ஆண்டுகள் கொடுக்கறோம்னா இந்த 30 ஆண்டுகள் ஒன்றும் பிளாங்க் செக் இல்ல. ஏனென்றால் இந்த 30 ஆண்டுகளையாவது நீங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய பீகார்ல இவ்வளவு ரூபாய் செலவு பண்றோம், எத்தனையோ 1000 கோடி செலவு பண்றோம். அவர்கள் கட்டக்கூடிய ஒரு வரிக்கு 1 ரூபாய்க்கு 3 ரூபாய் 90 பைசா நம்ம தரோம். இவ்வளவு பணம் பீகார்லயும் உத்தரப்பிரதேசம் போகும்போது அதெல்லாம் கல்விக்கும் மகளிரோட உரிமைக்கும் அவர்களுடைய கல்விக்காகவும் மகளிரோடைய மேம்பாட்டுக்காகவும் நீங்க செலவு பண்ணீங்கன்னா தன்னால குடும்பங்கள் ஆரோக்கியமான குடும்பங்கள் ஆகும். இதைத்தான் தமிழ்நாடு எதிர்பார்க்கிறது. பாஜக குற்றம் சொல்லவில்லை, மத்திய அரசின் மீது அந்த ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு செயல்படும் முறைகள் மீது எங்களுக்கு அச்சம் இருக்கிறது. அந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான் அனைத்து கட்சி கூட்டம். நாராஜ் பூடகமா ஏதோ ஒண்ணு பாஜக பண்ணுது அப்படின்னு கணிக்கிறாங்க. ஏன்னா சென்சஸ் எடுக்கப்படணும், 33% மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கப்படணும், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா 26ல நமக்கு வந்து மறுசீரமைப்பு ஏதோ நடக்குதுன்னு அச்சப்படுறாங்க. இல்லைங்க, அதை நோக்கி தானே பயணம் செய்யறாங்க. 26ல வந்து நாம வந்து சென்சஸ் எடுத்தா தான்
இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகலாம். இப்போ 71 எடுத்தோம், அதுக்கப்புறம் தான் 72 73 தான் நம்ம அதை மறுசீரமைப்புக்கும் டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த டைம் எடுக்கிற டைம்ல இப்போ 33 பெண்களுக்கு, அதுவும் குறிப்பா அவர் சொன்னாரு பெண்கள் குறித்து, பெண்களுக்கு அதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். 33% கொடுக்கணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்களேன், சப்போஸ் இந்த விகிதாச்சார அடிப்படையில் நம்ம எல்லாமே அதிகம் பண்ணா ஒரு 846 சீட் உதாரணத்துக்கு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுல 33%ங்கிறப்போ 279 சீட் பெண்களுக்கு கொடுக்கப்படணும். மீதம் இருக்கு 667ல ஏறக்குறைய பாத்தீங்கன்னா டோட்டலா 24 தொகுதி அதிகம் வருது. அதுவும் அதிகமா தான் வருது. அதனால இது எல்லாமே ஒரு ஜனநாயகத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல எந்த மாநிலங்களும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் அப்படிங்கறத அமித்ஷா உறுதி கொடுத்திருக்காங்க. இன்னொன்னு சொன்னார் நம்முடைய அதிமுக நம்முடைய காரை செல்வராஜ் அவர்கள் சொன்னாங்க, இது மாதிரி லோக்கல் மொழிகள் அழிஞ்சிருச்சு. அது இந்தி திணிப்பு யார் பண்ணது? காங்கிரஸ் பண்றதுங்க. உள்ளூர் மொழியை கொண்டு வரதான் மூன்றாவது மொழியை கொண்டு வந்திருக்கேன். இந்தியை திணிச்சது யாரு? இந்திய சமஸ்கிருத கட்டாய பாடம் வச்சது யாரு? அது நீக்கினது யாருங்கிறது வரலாறு. 2019 நரேந்திர மோடி அவர்கள் தான் நீக்கிறாங்க. இந்தி கட்டாயம் இல்லை, சமஸ்கிருதம் கட்டாயம் இல்லை. மும்மொழி கொள்கையிலேயே அதுவும் தெளிவா சொல்லப்படுது. மூன்றாவது மொழி என்பது உங்கள் விருப்பம், உள்ளூர் மொழியாக இருக்கலாம் அப்படிங்கறது தெளிவா சொல்றாங்க. அது மட்டும் இன்னொன்னு சொன்னாங்க, இப்போ பீகார் குறித்து எல்லாம் சொன்னாங்க. ஊடுருவல்காரர்கள் உள்ள எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஏன் நீங்க குடியுரிமை திருத்த சட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் பொது சிவில் சட்டத்தை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க? இது எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? இன்னைக்கு யார் வேணாலும் எவ்வளவு குழந்தைகள் வேணாலும் பெற்றுக்கொள்ளாங்கிறப்போ அதற்கு ஒரு கட்டுப்பாடு வேண்டாமா? அதை இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல சார், அப்படி கட்டுப்பாடு வேண்டாம். எல்லாரும் சிறப்பாக இல்ல அதுல ஒரு சமூக இயக்கமா அதை நம்ம பண்றோம். கட்டுப்பாடு வேணா கவர்மெண்ட் நாளைக்கே மற்ற நாடுகள் சட்டம் போட்டா போதும். அந்த அதிகாரம் இன்னைக்கு மத்திய அரசு தான் இருக்கு. அது 2 குழந்தை பெற்றுக்கணும் மத்திய அரசு நினைச்சா நிப்பாட்ட முடியும். அதுக்கு ரிலிஜியஸ் ஆங்கிள் ஏன் சார் தரீங்க? அது கொடுக்காதீங்க. எல்லாருமே ஹெல்த்தியா இருக்கணும், எல்லா குடும்பமும் ஹெல்த்தியா இருக்கணும், எல்லா குடும்பமும் முன்னேறணும். கல்வி குறித்து சொன்னாங்க, நான் பேசி முடிச்சிடுறேன். கல்வி குறித்து சொன்னாங்க. குஜராத்ல பெண்களுக்கு முழு இலவச கல்வி. நீங்க கூட 8வது வரைக்கும் சொன்னீங்க. அங்க கல்வியே முழு இலவசம். அதெல்லாம் உண்டு. இன்னைக்கும் சொல்றேன், வட மாநிலங்கள் ஆகட்டும் இங்க ஆகட்டும் சில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் முறையாக பின்பற்றாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு மருத்துவ செலவு, குடும்ப செலவு, மற்ற கல்வி செலவு இதெல்லாம் வச்சு குழந்தை கட்டுப்பாடு ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருச்சு. ஆனா யார் கட்டுப்பாடு இல்லாம போறாங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது குறித்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற இடத்துல திமுக இருக்கிறதா, காங்கிரஸ் இருக்கிறதா? சரி, நான் இன்னொன்னு கேட்கிறேன் கார்கே, இப்ப கூட்டம் போட்டிருக்காங்க, அனைத்து கட்சி கூட்டம், மிகப்பெரிய பெரும் வாய்ந்த கூட்டம். ஏன் நீங்க பெரும் வாய்ந்த கூட்டத்தை நீங்க புதிய கல்வி கொள்கைக்கு போடல? அதை கூப்பிட்டு விவாதிங்களே. ஏன் அணை பாதுகாப்பு மசோதா உங்கள் உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தீங்களே முல்லை பெரியாரையும் காங்கிரஸையும், அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு விவாதிங்களே. ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தல்? உங்க கருணாநிதி அவர்கள் சொன்னார்ல, ஒரே தீக்குச்சில விளக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற முடியும் என்று. அதை விசாரிக்க ஏன் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் ஒரே நாடு ஒரே ரேஷனுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் சாகர்மாலா திட்டத்துக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் ஆர்டிகல் 370க்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு விவாதிக்க மாட்டேங்கிறீங்க? எல்லாத்தையும் எதிர்பார்த்து இருக்காங்க, ஏதோ ஆதரிச்சாங்களா? ஏன் நீட்டுக்கு ஒரு இல்ல நான் முடிச்சிரேன் கார்கே, ஏன் நீட்டுக்கு ஒரு அனைத்து கட்சி போட்டு கூடுங்க, என்ன நடந்தது வெள்ளையறிக்கை கூடுங்க. ஏன் அதோட முக்கியம் முத்தலாக் தடை சட்டம், அதில் எவ்வளவு பெரிய பெண்கள் பாதுகாப்பு, அதற்கு ஒரு கூட்டத்தை கூடுங்க, இஸ்லாமிய பெண்களை கூப்பிடுங்க, விவாதிங்க, அதற்கு அனைத்து கட்சி கூட்டம் போடலாமே. இன்னும் சொல்ல போனா நீங்க கவர்னர் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, கூட்டம் கூடுங்க, அரசியலமைப்பு சாசனம் பத்தி பேசுறோம் இல்லையா, நாங்க பேசுறோமே, நீங்க அரசியலமைப்பு சாசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்லுங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க. அது மட்டுமல்ல, நீங்க பிஎம்சிக்கு எந்த பிஎம்சி நிதி வழின்னு சொல்றீங்களோ அதை பத்தி கட்டமைப்பு குறித்து விவாதிக்கிறதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடுங்க. அது மட்டும் இல்ல, நவோதயா பள்ளிகள் 1986 இருந்து தமிழ்நாட்டில் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அது குறித்து ஒரு விவாதம் போட்டு கூட்டம் போடுங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் கேட்கிறேன், புதிய குற்றவியல் சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்னீர்களே, அது அரசு இருக்கிறது, அதை மாற்றுவதற்கு சட்டம் கொண்டு வந்தாரே மோடிஜி அவர்கள், அது குறித்து ஒரு கூட்டம் போட்டு விவாதிங்களே. அதெல்லாம் திடீரென்று உடனடியாக இந்த மாதிரி ஒரு டிராமா பண்ணுவது என்பது மக்களை மடமாற்றம் செய்யும். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள், மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நேரடியாவே நாங்க விளக்கம் தரோம் அப்படின்னு பாஜக சொல்லுது. நீங்க எந்த ஆபீஸ் கூப்பிட்டாலும் வர்றோம் அப்படின்றாங்க திரு செல்வராஜ். யார் சொன்னது அப்படி? அண்ணாமலை அண்ணாமலை போய் எங்க மூத்த தலைவர்களா வருவாங்க, அண்ணாமலை கொண்டு எங்க பாய போட்டு படுத்து தூங்க சொல்லுங்க அவரை. சும்மா ஏன் அவர் சந்தேகம் அவர் சந்தேகம் சொல்ற இடத்துல அவர் இல்லங்க. முதல்ல அமித்ஷா குறையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு அண்ணாமலை மாநில தலைவர் தமிழ்நாடு மூத்த தலைவர், இதுவும் சரி, புதிய கல்வி கொள்கை சரி, கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க. நேரடியா உங்க பிரச்சனைகளுக்கு உங்க சந்தேகத்துக்கு நாங்க விளக்கம் தரோம். இவர் யாருன்னு நான் தான் தேசிய தலைவர்கிட்ட அங்க இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். இவர் யாருன்னு தமிழ்நாட்டுக்காக ஏதாவது
ஒரு விஷயத்தில் இவர்கள் குரல் கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக அண்ணாமலையோ பாஜகவை சேர்ந்தவர்களோ எவராவது பேசி இருந்தால் நம்ம செவிமடுத்து கேட்பதில் நமக்கு தப்பு இல்லை. இவங்க என்னைக்கு தமிழ்நாடு நலன் பற்றி பேசியிருக்காங்க? இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் நாங்கள் குரல் கொடுத்தோம். ஒழிப்பதற்காக தான் நீங்க இருக்கிறாங்க. அண்ணன் வந்து நாகராஜன் வந்து ஆர்டிகலை பத்தி பேசினாரு. அண்ணன் கேட்டுங்க. ஆர்டிகல் 3 ஆர்டிகல் கான்ஸ்டிடியூஷன் வந்து டீடைல் பண்ணிருக்கு. ஆர்டிகல் 81 வந்து அதுல என்ன முக்கியமா சொல்ல ஈக்குவல் பை தி சைஸ் ஆஃப் த பாப்புலேஷன் சொல்லி இருக்கு. இந்த ஆர்டிகல் 81 எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஆர்டிகல் 82 சேஸ் அபவுட் டீடைல்ஸ் அபவுட் டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி இருக்கு. ஆர்டிகல் 170 42nd அமெண்ட்மெண்ட் அண்ட் 84th அமெண்ட்மெண்ட். இதுதான் இதுதான் அரசியல் சாசனத்துக்குள்ள நீங்கள் பேசக்கூடிய செய்திகள். ரெண்டாவது நான் முக்கியமா வந்துடுறேன். கமிஷன் அமைக்கணும்னு சொல்லி இருக்கு. யாரை கமிஷன் அமைக்க போறீங்க? நீங்க எத்தனை கமிஷன் அமைச்சிருக்கீங்க? எல்லாம் உங்களுக்கு சாதகமானவர்களை கமிஷன் அமைச்சு அவங்க கொடுத்த ரிப்போர்ட் வாங்க தானே உங்களுடைய ஸ்டைலு. நாட்டினுடைய தொல்லியல் துறை, இந்தியாவினுடைய தொல்லியல் ஆய்வு, சரஸ்வதி நதி குறித்தான ஆய்வுன்னு தொல்லியல் துறை ஆய்வு செய்வதற்கு 9 பேர் குழு அமைச்சீங்களே. இந்தியாவினுடைய உலகத்தினுடைய முதல் நாகரிகம் தொட்டில் பூமி தமிழ்நாட்டில இருந்து யாராவது ஒரு தொல்லியல் ஆய்வாளரை அந்த குழுவுல போட்டிருக்கீங்களா? 9 பேரும் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள், 9 பேரும் ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். இவங்க கமிஷன் அமைப்பாங்களா? அந்த கமிஷனை நாங்க நம்பணுமா? திமுக நண்பர் சொன்ன மாதிரி இந்த கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாலே, டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைக்கிறதுக்கு முன்னாலே இந்த குரலை தமிழகத்தில் இருந்து எழுப்பி இருப்பதுதான் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு எச்சரிக்கை. நீங்க பேசுங்க, நாகராஜ் பேசுங்க, தமிழகத்திற்காக பேசுங்க. அமித்ஷா குறையாதுன்னு சொல்லிட்டா நாங்க உடனே ஆமா குறையாது அமித்ஷா நம்பக்கூடிய இடத்தில் நீங்கள் எங்களை அதாவது மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது, தமிழகத்துக்கு துரோகம் செய்தது திமுக. அவர் காரை செல்வரா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வைகோ பலமுறை பேசியதை எல்லாம் மறந்து விட்டார் போல இருக்கு. சரி, இப்ப நான் மேட்ருக்கு வரேன். அதாவது மாநில உரிமையில இவங்களுக்கு தான் ரொம்ப அக்கறை இருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் ஏதோ அக்கறை இல்லாத மாதிரி ஒரு ஓரங்க நாடகத்தை நடத்துற மாதிரி தான் இன்றைக்கு அவர்கள் காட்டி இருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க ஓரங்க நாடகம். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து நீங்க யார் இன்றைக்கு விஷயங்களுக்கு போராடுகிறோம். நீங்க திமுகவுக்கு ஜால்ரா அடிக்கிற நல்லாட்சி நடக்கிற போது அந்த நல்லாட்சி நடைபெற வேண்டும் என்பதற்காக நல்லாட்சி மக்களுக்கு விரோதமான ஆட்சி, கஞ்சா சீர்கட்டு, இது நல்ல ஆட்சியா? கேவலமான ஆட்சிங்க. ஏங்க விடுங்க, நான் என்ன பேச விடுங்க. அதாவது பூர்வாங்க நடவடிக்கை இன்னுமே எடுக்கப்படாத நிலையில வருமுன் காத்தல்ங்கிறாங்க. ஏற்கனவே நான் கேட்கிறேன், இது வரைக்கும் நீட் பிரச்சனைக்கோ காவிரி பிரச்சனைக்கோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கோ கூட்டம் நடக்கல. நீங்க சொல்றாங்களே இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைய, ஜல்லிக்கட்டு அந்த விஷயத்தை உரிமையில விட்டு கொடுத்தது யாரு? காளைகளை காட்சி பட்டியலில் சேர்ப்பதற்கு அனுமதி கொடுத்தது யாரு? இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு இல்லாத பிரச்சனையை கொண்டு வந்து நாங்க சொல்றேங்க, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்காக போராடுகிறவர்கள் பல உரிமைகளை விட்டுக் கொடுத்து தமிழ்நாட்டை நாசமாக்கி கொண்டிருப்பது. டீலிமிட்டேஷன் அதிமுக என்ன பண்ணும்? டீலிமிட்டேஷன் அதிமுக தனித்து என்ன பண்ண முடியும்? ஒரு நிமிஷம் ப்ளீஸ். ஏதாவது எங்களுக்கு அறிவுரையாவது ப்ளீஸ் ப்ளீஸ். காரை புரிஞ்சுக்கங்க. காரை அவர் வெளியில இருந்து பேசுறாரு, அது புரிஞ்சுக்கங்க. எந்த மாதிரியான காரை ப்ளீஸ் ப்ளீஸ் அறிவே இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. பாராளுமன்றத்துல இத பத்தி திமுக எம்பிங்க பேசுனதா அவர் போய் சொல்றார். திமுக என்ன சொல்றீங்க? அதாவது
அதாவது திரு நாகராஜ் சொன்னார், நீண்ட பட்டியல் போட்டார், முத்தலாக்கு, NEP, வக்ஃப், இது எல்லாத்துக்கும் ஏன் நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போடலன்னு. ஏன்னா ஒரு இது அடிப்படை புரியாம பேசுறாங்கன்றது பாலிசி மேட்டர். இந்த பாலிசி மேட்டர்ல நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தா, அதிகாரத்துக்கு வந்தா, நாங்க இந்த வக்ஃபை மாற்ற முடியும், NEP மாற்ற முடியும், எல்லா விஷயத்தையும் எங்களால மாற்ற முடியும். ஆனால் இது நம்மளுடைய ஒட்டுமொத்தமா 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். நம்மளுடைய பிரதிநிதித்துவம் குறைந்து விட்டால் எதையுமே மாற்ற முடியாது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க, வீடு இருந்தாதான் ஓடு மாத்த முடியும். நாங்க வீட்டை காப்பாற்ற பாடுபட்டு போராடி, நீங்க ஓடு மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. அடிப்படை வித்தியாசம் இருக்குது. ஜனநாயக நடைமுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே வரி மட்டும் நாகராஜ், இறுதி நேரம் புரிஞ்சுங்க. கார்கே, பாஜக சொன்னதை செய்திருக்கிறது. சொன்ன எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் திட்டங்களையும் எங்களுடைய எல்லாத்தையும் நிறைவேற்றி இருக்கிறோம். ஊழலற்ற ஆட்சியை கொடுத்திருக்கிறோம். இந்த நாட்டை பொருளாதாரத்தில் முன்னேற்றி இருக்கிறோம். உலக வல்லரசுக்கு இணையாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக 2026 திமுக ஆட்சியில் கட்சியில் இருக்காது. பாஜக NDA கூட்டணி அமரும். இதை முறைப்படி சிறப்பாக சரியாக தமிழகத்தின் அக்கறையோடு நாங்கள் செய்து முடிப்போம். பாப்போம். ரைட், ஓகே. தொகுதி மறுவரையில் அடுத்த நிகழ்வு என்ன அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். பாத்தில் இணைந்த சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து தந்தி தொலைக்காட்சியுடன்.